எல்லாருக்கும் வணக்கங்க. எங்ககிட்ட யாராவது வந்து கடையில் வாங்காத ஒரு பொருள் சொல்லுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது வந்து சின்ன வெங்காயம் தாங்க. ஆமாங்க, சின்ன வெங்காயத்தை நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்கினது கிடையாதுங்க. வருஷத்துக்கு 2 முறை பயிர் பண்ணுவாங்க. வைகாசி ஆனி மாதம், அப்புறம் கார்த்திகை மார்கழி மாதம் பண்ணுவாங்க. அந்த வெங்காயத்தை பதப்படுத்தி வச்சு வருஷம் ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்குவோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை எப்படி உழவு முதல் நடவு வரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்துக்கு நிலத்தேர்வு வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணி தேங்காத நிலமாக இருக்கணுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பயிருங்க. அது வந்து தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகிடுங்க. அதனால் தண்ணி தேங்காத நிலமாக பார்த்து ரெடி பண்ணிக்கணுங்க. அதில் வந்து 3 உழவு ஓட்டணுங்க. நாங்கள் வந்து 2 வயல் பயிர் பண்ணலான்னு உழவு ஓட்ட ஆரம்பித்தாச்சுங்க. இது முதல் உழவுங்க. பாருங்கள், முதல் உழவுக்கு அப்புறம் வயல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது 2வது உழவு ஓட்ட ஆரம்பித்தாச்சுங்க. இப்போ முதல் உழவுக்கும் 2வது உழவுக்கும் எத்தனை நாள் கேப் விடணுன்னா நம்ம வயலை பொறுத்து நம்ம விடணுங்க. அதில் இருக்க பில் வந்து காயிற அளவுக்கு நம்ம விடணுங்க. நார்மலாக வந்து 2 நாள் விட்டு தாங்க ஓட்டுவோம். 3 உழவு ஓட்டினா தாங்க மண் நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. அப்போ தான் அதோட வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. நம்ம வந்து தொழு உரம் சேர்த்துக்கலாங்க உழவு ஓட்டும்போது. நாங்கள் வந்து முன்னாடி வந்து சோளம் தெளிச்சிருந்தாங்க. அதுலேருந்து சோளத்தட்டைகள்லாம் இருந்ததுங்க. அதனால் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டியாச்சுங்க. அதனால நாங்கள் எரு போடலங்க. ஆனால் நீங்கள் தேவைப்பட்டால் எரு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2வது உழவுக்கு அப்புறம் வயல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்ததை விட இது மண் நல்லா பொல பொலன்னு மாறி இருக்குது பாருங்கள். பில்லுமே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப பில்லு தெரியல பாருங்கள் ஃபஸ்ட்டு உழவுக்கும் இதுக்கும். பாருங்கள், இது 3வது உழவுங்க. வயல் ரொம்பவே ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல செம்மண் கலர் மாறிடுச்சுங்க. மண்ணுமே நல்ல பொல பொலன்னு மாறி இருக்குது பாருங்கள். வயல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க பாத்தி எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க கரை பிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம கையில் ஆளுங்க வச்சு போட்டுக்கலாங்க, இல்லை வந்து டிராக்டர் விட்டு போட்டுக்கலாங்க. நாங்கள் வந்து டிராக்டர் விட்டு தாங்க போட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நீளம் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாங்க. ஆனால் அகலம் வந்து 2 பேர் வேலை செய்கிற அளவுக்கு இருக்கணுங்க. நார்மலாக வந்து ஒரு 4 அடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் 2 பேர் வந்து ஒரு பாத்தியில் இறங்கி வேலை செய்ய முடியுங்க. வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி விதை வெங்காயத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போன முறை எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி தாங்க பதப்படுத்தி வச்சுருக்கோம். இது வெங்காயப்பட்டுறங்க. வெங்காயப்பட்டோட தாளோட வெங்காயத்தை எடுத்து வச்சுருவோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தாள் காஞ்சிருக்கு, வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த முறையில் நம்ம பதப்படுத்தும் போதுங்க நம்ம வெங்காயத்தை வந்து 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயப்பட்டரை எப்படி ரெடி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோ தரேங்க. இப்போ வாங்க வெங்காயம் எப்படி விதைக்க ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் உதவிக்காக ஆட்கள் வர சொல்லியாச்சுங்க. இப்போ இந்த பட்டையில் இருக்கிற வெங்காயத்தை தாள்லாம் ஆஞ்சு விதைக்காகிற மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. நம்ம ஆச்சல் போடுறதுக்குங்க நம்ம பாத்திகள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த வேலையும் ஆரம்பிச்சிடணுங்க. அப்போ தாங்க பாத்தி ரெடி ஆகிறதுக்கும் விதை வெங்காயம் ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்குங்க. இதில் இருக்க தாள் ஃபஸ்ட்டு எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2-3 வெங்காயம் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. அந்த வெங்காயத்தை நடக்கூடாதுங்க, தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நடுறதுக்குங்க இந்த மாதிரி பாத்திகளில் தண்ணி பாய்ச்சிக்கணுங்க. தண்ணி வந்து நிறைய விடணுங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க கரைகள்லாம் ஊறுங்க. தண்ணி வந்து 1 மணி நேரத்தில் இழுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சில பாத்திகளில் தண்ணி இருக்குது, ஒரு சில பாத்திகள் தண்ணி இல்லைங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாத்திகளில் வெங்காயத்தை நடலாங்க. இப்போ வாங்க வெங்காயம் எப்படி நடுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தாங்க வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து 1 ஜான் இடைவெளியில் நடணுங்க. லேசாக வந்து அந்த வேர் பகுதியை வந்து கீழே வச்சு லேசாக மண்ணில் பதிக்கணுங்க. ரொம்ப ஆழமாக பதிய வைக்கக்கூடாதுங்க. வெங்காயம் முளைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருங்க. சில வெங்காயம் முளைக்காமல் கூட போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி லேசாக வந்து பதிய வைக்கிற மாதிரி லேசாக வைக்கணுங்க. வெங்காயம் முளைச்சி வர்றதுக்குங்க 3 நாள்லேருந்து 5 நாள் ஆகுங்க. இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க. இதோட வளர்ச்சி எப்படி அப்படின்னுங்கிறத ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.